ஹாய் மக்களே, சலங்கி ஒலி சீரியல் மார்ச் 30, 2026 முன்னோட்டம் என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. செர்ரி வந்து பூமிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நக்ஷத்ரா வந்து பிளான் பண்ணுறா. ஒரு ரூமில் சேரில் வந்து ஃபெவிகால்லாம் போட்டு தேய்ச்சி விட்டுட்டு செர்ரியை வந்து கூப்பிடுறா. வெளியில் இருக்கிற செர்ரியை பின்னாடி உள்ள ப்ளவுஸில் உள்ள ஒரு 2-3 ஹூக்கை அவுத்துட்டு நாட்டு அவுத்து விட்டுட்டு இது மாதிரி வா இங்கே செர்ரி இங்கே வான்னு கூப்பிட்றா. செர்ரி என்னன்னு கேட்கவும் இது மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணு, எனக்கு கொஞ்சம் அந்த நாட்டும் ஊக்கம் போட்டு விடு அப்படின்னு சொல்லி அந்த ரூமுக்கு கூப்பிட்டு போகிறா. அவனும் போட்டு வர்றான். போட்டுட்டு அழுது வந்து நடிக்கிறா. நான் தப்பு பண்ணிட்டேன் பெரிய அப்படின்னு சொல்லி. நீ என்ன நடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அவரும் நாடகம் ஆடாத, உன்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும், நான் நடிக்கலை செர்ரி அப்படின்னு சொல்லி ஒரு சேரில் உட்கார வைக்கிறா. அந்த சேரில் வந்து அவர் ஒட்டிக்கிறாரு. அந்த ஃபெவிகால் பொட்டி இது பண்ணதுனால அவரால் ஏந்திரிக்கவே முடியலை. இவ வந்து செர்ரியை வந்து நல்லா பிடிச்சி அமுக்கி விட்டுட்டு அந்த ஏஞ்சி வர முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டு அவர் வந்து வெளியில் ரூம் ஒரு தாப்பா போட்டு வெளில போயிடுறா. அப்போதைக்கு ஐயர் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அந்த நேமிங் போர்டு ஓப்பன் பண்ணுறதுக்காக பூஜை பண்ணிகிட்ருக்காரு. பூமியை வந்து விளக்கேற்ற சொல்கிறாரு. தேங்காயெல்லாம் உடச்சி சாமிக்கு வந்து பூஜை பண்ண சொல்கிறாரு. பூமியும் பண்ணிகிட்ருக்கா. செர்ரியை காணும் அப்படின்னு காணும்னு பின்னாடி பார்த்துட்டே இருக்கா. செர்ரியும் காணும். என்ன பண்ணுறதுன்னே இவளுக்கு தெரியலை. இந்த மாதிரி ககனை வச்சு தானே ஓப்பன் பண்ணணும்னு பிளான் பண்ண சொல்லியிருக்கா. என்ன பண்ணான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து அவன் தேடிட்டுருக்கா. கொஞ்ச நேரத்தில் செர்ரி அங்கே வந்துடுறான். வந்து நின்றுட்டுருக்கதை பார்த்துற நட்சத்திரா, ஐயோ தப்பிச்சு வந்துட்டானா அப்படின்னு. உடனே நான் சிவா கூப்பிட்டு இது மாதிரி நான் சொல்கிறப்போ வந்து ககனன் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுன்னு சிவாவை சொல்கிறாரு செர்ரி. சரின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லும்போது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. உடனே வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக 2 ரிமோட் வச்சுருக்கிறாரு செர்ரி. ஒரு ரிமோட்டில் பேட்ரி இருக்குது, ஒரு ரிமோட்டில் பேட்ரி இல்லை. அந்த செர்ரி ரிமோட் இல்லாத பேட்டரியை வந்து உதயிட்ட கொடுத்து ஓப்பன் பண்ண சொல்கிறாரு. அதுவும் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறாரு. ஓப்பனே ஆகலை. அப்போதைக்கு வந்து ஃபோன் பண்ண சொன்னார்ல சிவாவை, கண்ணா காமிக்கிறது மாதிரி ஃபோன் பண்ண சொல்லவும் ககனுக்கு ஃபோன் வந்தவும் வெளில எடுத்துகிட்டு போய் பேசிகிட்ருக்காரு. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி எங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுன்ற மாதிரி கேட்குறாங்க. அவரும் வந்து சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் வெளில இருக்கேன், உங்களுக்கு நான் அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வச்சுட்டு அப்போ தான் உள்ளே வராரு. இது மாதிரி அண்ணா இது வந்து ரிமோட் ஒர்க் ஆகலை, அது ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு ககன்கிட்ட. ககனும் ப்ரெஸ் பண்ணவும் ஓப்பன் ஆகிடுது. உடனே ஒரு ப்ரெஸ்லேயே எல்லோரும் கைத்தட்டி சந்தோஷப்படுறாங்க. அப்போதைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது பூமிக்கும். இது மாதிரி ககன் கையாலே ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி. இதுக்கு வந்து ஜெயச்சந்திரா பார்த்து பூமியை திட்டுறாரு. உன்னை வந்து உதய் கையால் தான் ஓப்பன் பண்ண தான் நான் வருவேன்னு சொன்னேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு, ஆனால் நீ ககனை வச்சு ஓப்பன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லவும், அப்பா நீங்கள் தான் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, நான் வந்து உதய் தானே ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு சொன்னேன். அவருக்கு அப்போ ஓப்பன் பண்ண ப்ரெஸ் பண்ணப்போ அந்த ரிமோட்டு அப்போதைக்கு ஒர்க் ஆகலை. ககன் மாமா ஓப்பன் பண்ணவும் ஓப்பன் ஆகிடுச்சு ப்ரெஸ் பண்ணவும், அதனால் நான் இதில் ஒன்றும் பண்ணலப்பா, இதில் ஏன் தப்பு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சமாளிக்கிறா. உடனே அபூர்வா வந்து இதெல்லாம் இவ பண்ண பிளான் தான், இவன் வேணும்னே இதுமாரி பண்ணியிருக்கா, ககன் கையால் ஓப்பன் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை ஏற்றி விடுறா அபூர்வா. அவரும் கோபமாக இருக்கார். உடனே அபூர்வாவுக்கு ஃபோன் வருது. இது மாதிரி சாரதா வீட்டில் போய் இந்த பொம்மையில் இருக்கிற ஆதாரத்தை எடுத்துகிட்டு சொல்லி 2 ரவுடிங்களை அனுப்புகிறாள். அவனுக்கு தான் ஃபோன் பண்ணி, என்ன மேடம் நீங்கள் வந்து அவங்க வீட்டில் ஒருத்தவங்க தான் சாரதான்றவங்க மட்டும்தான் இருப்பாங்கன்னு சொன்னீங்க, அவங்கள அடிச்சு போட்டு அந்த பொம்மையை எடுத்துகிட்டு சொன்னீங்க, ஆனால் அங்கே பார்த்தா ஒருத்தன் இருக்கான், எங்களை அடிச்சு போட்டான் அவன் அடித்ததில் வலி பொறுக்க முடியாமல் நாங்கள் ஓடி வந்துட்டோம். இனிமேல் வந்து ஏதா இருந்தாலும் கரெக்டாக அந்த யார் இருக்காங்க என்னன்னு கேட்டு சொல்லுங்கள் மேடம், நாங்கள் வந்து ஒரு ஆள் தனியாக இருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க, நாங்களும் போனோம், அங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருந்து எங்களை இப்படி அடிச்சு போட்டுட்டான் அப்படின்னு சொல்லவும், இவள் வந்து யோசிச்சு பார்க்குறா, ககனும் இங்கே தானே இருக்காங்க, யார் இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்போ தான் யோசனை வருது இவளுக்கு கேபி வந்து டிப்டாப்பாக கிளம்பி போனார். யோசனை வருது, கேபி நீ தான் வந்து சாரதா வந்து பார்க்க போயிருக்கியா, நாங்கள் இவ்வளோ கண்டிஷன் போட்டோம் அன்றைக்கி பேசக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியும் நீ உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு உள்ளே போய் அப்போதைக்கு உள்ளே போகிறா. உடனே அப்போ தான் ஸ்பீச் கொடுக்குறா பூமி. பரதநாட்டியம்னா என்ன, அது
பரதநாட்டியம் அது எப்படிப்பட்ட கலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. எல்லாரும் வியந்து பார்த்துட்ருக்காங்க. சரத்சந்திராவும் ககனும் அவள் பேசுகிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்துட்ருக்காங்க. சரத்சந்திரா ரொம்ப பூரிப்பாக பார்த்துட்ருக்காரு. வந்து பரதநாட்டியம் பற்றி பேசினது சொல்கிறதெல்லாம். எங்கள் அம்மாவோட ஆசை இந்த அகாடமி ஓப்பன் பண்ணுறது, ஆனால் எங்கள் அம்மா இப்போ என் கூட இல்லைன்னு நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்கா. பேசிகிட்டு இருக்கும் போதே ஒரு டிஜே வந்து போட சொல்லி நட்சத்திரா சொல்கிறதுனால ஒரு டிஜே மியூசிக் அவள் பேசிகிட்டு இருக்கும் போதே ரன் ஆகுது. உடனே யார் இப்படி பண்ணுறது பேசிகிட்டு இருக்கும் போதே அப்படின்னு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. உடனே நட்சத்திரா வந்து நான் தான் அந்த டிஜே மியூசிக் போட சொன்னேன், நானும் வந்து இந்த அகாடமிக்கு ஆப்போசிட்டுக்காக ஒரு ஓப்பன் பண்ண போகிறேன், வெஸ்டர்ன் டான்ஸ் அகாடமி. நானும் இதை வந்து பரதநாட்டியம் மாதிரி நான் நடத்த போகிறேன், இந்த கலை மாதிரி தான் அதுவும் ஒரு கலை, அதை வந்து நானும் நடத்த போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. சொல்கிறா. உடனே சரத்சந்திராவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்ன இதை பற்றி இப்போ ஒன்றுமே பேசாமல் திடீர்னு வந்து இந்த அகாடமி ஓப்பன் பண்ணுற இடத்துல இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு ககனும். இவரும் டென்ஷன் ஆகிடுறாரு சரத்சந்திராவும். ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போதைக்கு வந்து ஓங்கி பலார்னு அறவுறாரு நட்சத்திராவை. நீ வந்து என்கிட்ட இதை பற்றி பேசுனியா, ஓப்பன் பண்ண போகிறோம் ஏதாச்சும் சொன்னியா? இவ வந்து பூமி வந்து பண்ணுறான்னா, பூமி வந்து அவங்க அம்மா ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அகாடமி ஓப்பன் பண்ணுறா. நீ என்னத்துக்கு திடீர்னு வந்து அவளுக்கு போட்டியாக ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணி நடத்துவேன்னு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு வந்து பூமி தான் ரொம்ப பிடிக்கும், என்னை விட பூமியை தான் உங்களுக்கு பிடிக்கும், அதனால் என்னோடய ஆசையை நீங்கள் நிறைவேற்ற மாட்டீங்க அப்படின்னு சொல்லவும், இதை பற்றி முன்னாடியே நீ சொல்லியிருந்தா பரவாயில்ல, அந்த நேரத்துக்கு வந்து சொல்கிற, இதை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் செர்ரி சொல்கிறாரு. அவள் வந்து ப்ராப்பராக பூமி வந்து ப்ராப்பராக இந்த அகாடமி ஓப்பன் பண்ணுறதுக்காக போட்டியெல்லாம் வின் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி இந்த அகாடமி ஓப்பன் பண்ணுறா. நீ என்ன புதுசாக இது மாதிரி அவளுக்கு போட்டிக்கு நீ பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி பேசவும் இவளுக்கு கடுப்பாகி, நீ வாய் மூடி, நீ எதுக்கு இதில் தலையிடுற அப்படின்னு வந்து அவனை கத்துறா. உடனே சரத்சந்திரா பலாருன்னு திரும்பி யாரை விட்டு, நீ அவன் வந்து உன் புருஷனை இப்படி தான் மரியாதை இல்லாமல் பேசுவியா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. உடனே அபூர்வம் அங்கேருந்து வந்து, அவள் ஆசைப்படுறதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல மாமா, அவளோட ஆசை வெஸ்டர்ன் அகாடமி ஓப்பன் பண்ணுறது, அதனால் நீங்கள் இதுக்கு வந்து சம்மதம் சொல்கிறீங்களோ இல்லையோ, ஏன் இவளை பிடிச்சி திட்டுறீங்க? இவங்க 2 பேருக்கும் ஒரு போட்டி வைப்போம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களே அகாடமி ஓப்பன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லவும் 2 பேருக்கும் போட்டி நடத்துகிறாங்க. அதில் வந்து சரி நீ பாட்டு போடுறா, 2 பேரும் டான்ஸ் ஆடட்டும்னு சரத்சந்திரா சொல்கிறாரு. பாட்டு போடுறாங்க, 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அபூர்வா கண்ணை காட்டுறா. மருதான் சித்தி வந்து கடுகை எடுத்து பூமி ஆடிட்டு இருக்க இடத்துல போடுறாங்க, கீழே விழணுன்றதுக்காக. பூமியும் அதுக்கே சமாளித்து ஏதோ ஆடிட்டுருக்காங்க. நல்லாவே ஆடுறாங்க. நட்சத்திரா விடவே ஆடிட்டு இருக்கும் போதே ரொம்ப 2 பேருமே கொஞ்சம் நல்லாவே ஆடிட்டு இருக்கும் போது லாஸ்ட்டில் வந்து ஆடிட்டு இருக்கும் போது நட்சத்திரா கீழே விழுந்துடுறா. உடனே அவர் சரத்சந்திரா வந்து பூமி தான் இதில் வந்து ஜெயிச்சா, பூமி தான் நல்லா ஆடினா, அதனால் பூமி தான் அகாடமி ஓப்பன் பண்ணி நடத்தணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்க 2 பேரும் கடுப்பாகி டென்ஷன் ஆகி அவங்க பண்ண பிளான்லாம் வந்து சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்காங்க. அபூர்வா ஒரு இடத்துல காரில் நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்கா. யார் வரான்னா ஒரு பொம்பளை வந்து வரா. வந்து அப்போதைக்கு ஃப்ளாஷ்பேக் என்ன காமிக்கிறாங்கன்னா, அந்த எஸ்ஐயை கொண்டது அந்த பொம்பளை தான் வந்து அந்த காஃபியில் வந்து விஷத்தை கலந்து யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி, அந்த விஷம் வந்து என்ன தான் டெஸ்ட் பண்ணாலும் தெரியாத மாதிரி ஒரு விஷத்தை ரெடி பண்ணி அவளுக்கு கலந்து கொடுத்து, அவர் வந்து என்ன தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் கண்டுபிடிக்க முடியாது, இது வந்து எனக்கு விஷம் தான் கொடுத்து கொலை பண்ணாங்க அப்படின்றத. அதை வந்து கொடுத்து அவனை அந்த எஸ்ஐயை கொலை பண்ணியிருக்கா. அதை வந்து போடுறாங்க. அந்த வந்து ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதை குடித்தவங்க வந்து அப்படியே சிலை மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்றத வந்து காமிக்கிறாங்க. உடனே அபூர்வாட்ட வந்து அவள் பேர் வந்து ரத்னம்ன்ற பேரில் வந்து அவளை வந்து ஒரு புதுசாக காமிக்கிறாங்க அவளை. உடனே வந்து அபூர்வாட்ட பேசுகிறா. அது மாதிரி, மேடம் நீங்கள் வந்து சொல்கிறத நான் செய்கிறதுக்கு தான் நான் இருக்கேன், உங்களோட விஸ்வாசி அப்படின்ற மாதிரி அவள் பேசுகிறா அபூர்வாட்ட. உனக்கு யாராச்சும் கொலை பண்ணணுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அபூர்வாட்ட கேட்குறா. அதெல்லாம் இல்லை, நான் வந்து ஏற்கனவே ஷோபா சந்திராவை கொலை பண்ண வீடியோ வந்து ஒரு பொம்மையில் இருக்குது ஒருத்தவங்க வீட்டில், அந்த வீட்டுக்கு போய் நீ வந்து வேலை செய்கிற மாதிரி சேர்ந்து அந்த பொம்மையை நீ எடுத்துகிட்டு வரணும், இதான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்லவும், நீங்கள் சொல்கிறத செய்கிறதுக்கு தான் நான் இருக்கேன், நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பொம்மையை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. உடனே அடுத்தது உதய வந்து வர சொல்லி அபூர்வா பேசிகிட்டு இருக்கா. இது மாதிரி பூமிக்கு வந்து
நீங்கள் வந்து பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். பூமிக்கு பிடிச்சது பிடிக்காதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? பூமிக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோங்க. பூமி வந்து என்னோட வந்து முதல் பொண்ணே பூமி தான், நட்சத்திரம் அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. இதெல்லாம் வந்து இவங்க ஓரமாக நின்று சரச்சந்திரா கேட்டுட்ருக்காரு. அதை பார்த்துட்டு அவருக்கு தெரியணும்னு தான் இவெல்லாம் நடிச்சிட்ருக்கா. உதய்கிட்ட வந்து இது மாதிரி நீங்கள் பூமிக்கு வந்து பிடிச்ச மாதிரி நடந்துக்கோங்க, அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவள் வெளியில் கூப்பிட்டு போங்க, அவளுக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. உடனே நானும் இதுமாரி பூமிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன், என்னென்ன அவளுக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு சரச்சந்திரா அங்கேருந்து வந்து அபூர்வாவை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது, நீ வந்து பூமி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு இதுலேயே தெரியுது அப்படின்னு சொல்லவும் இவர் 2 பேர்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இவர் வந்து போகிறாரு உதய். உடனே பூமியும் அகாடமியில் வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து ககனும் வேலை செஞ்சிட்ருக்காரு. ககன் வந்து பார்த்துட்ருக்காரு. உடனே டான்ஸ் சொல்லி கொடுக்குறதெல்லாம் பார்த்து மெய் மறந்து ரசிச்சிட்ருக்காரு பூமியை. ஒர்க் பண்ணுறத வந்து விட்டுட்டு பூமியை பார்த்து டான்ஸ் சொல்லி கொடுக்குறது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஆர்வமாக பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. அப்போ வந்து உடனே உதய் வந்து ஹாய் ப்ரோ குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே குட் மார்னிங் சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடாரு. இவர் உதய் போயிட்டு பூமி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லவும், இது டான்ஸ் அகாடமி, இங்கே வந்து எதுக்கு பேசுறதுக்கு வரீங்க, வீட்டுக்கு எதாக இருந்தாலும் பேசிக்கலாம், இங்கே பர்சனல்லாம் இங்கே பேசுகிறதுக்கான இடம் இது கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறா. அவரும் வந்து நான் இங்கே வந்து டான்ஸ் கற்றுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு பூமியை கூப்பிட்டு போகிறாரு தனியாக. அவளும் போகிறா. ஒரு பொண்ணு ரக்ஷிதான்னு ஒரு பொண்ணு இருக்காள், அவளை வந்து சொல்லி கொடுத்துட்டே இருமா நான் அதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லி கொடுத்துட்டு போயிட்டுருக்கா. போய் பேசிகிட்டு இருக்கா உதய்கிட்ட. இந்த மாதிரி நான் வந்து உங்கள் அப்பாவோட சம்மதத்தோடு தான் நான் இங்கே வந்திருக்கேன், மாமா வந்து லெட்ரு கூட கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லவும், எதுக்கு இப்போ இந்த வயசில் நீ எதுக்கு வந்து பரதநாட்டியம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லவும், பரதநாட்டியம் கற்றுக்கிறதுக்கு வயசுக்கெலாம் தேவையில்லை, மனசு தான் வேணும், நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை வந்து சரச்சந்திராட்டேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அந்த லெட்ரு வந்து பூமிகிட்ட காமிக்கிறாரு. இது வந்து நான் வந்து இதுங்க வந்து டான்ஸ் மட்டும் தான் கற்றுத்தரேன், அவர் தான் அட்மிஷன்லாம் பார்க்குறாரு ககன், அவர்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், அவர்கிட்ட பூமி வந்து கூப்பிட்டு போகிறா. உடனே உதய் காமிக்கிறாரு அந்த லெட்டரை. இது மாதிரி நம்ம சரச்சந்திரா வந்து சரச்சந்திரா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லவும் அதை கிழிச்சு போட்டுறாரு அந்த லெட்டரை. இவர் வந்து கடுப்பாகி என்ன மரியாதை இல்லாமல் கிழிச்சு போட்டுறீங்க அப்படின்னு சொல்லி உதவி பார்த்துட்ருக்கான். இப்போ கேட்டுருக்கும் போது இதுக்கு வந்து லெட்டர்லாம் தேவை கிடையாது, ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணால் போதும் அட்மிஷனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அதை சைன் பண்ண சொல்கிறாரு. அதில் சைன் பண்ணதும் இது மாதிரி நான் இந்த ஒரு ஸ்டெப்ஸ் சொல்லித்தரேன், அதை நீங்கள் வந்து பண்ணால் தான் வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுத்து அப்படி தான் நீங்கள் நிற்கணும், இதே மாதிரி நிற்கணும், மைண்ட் பாடி ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஒன்றா இருக்கணும், இதை வந்து இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்டெப்பில் அப்படியே நின்னா தான் வந்து நீங்கள் இதுக்கு வந்து தகுதியாகுவீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அவரை வச்சு ஃபன் பண்ணி காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அவரும் அது மாதிரி உதயும் அவர் சொன்ன ஸ்டெப்பில் நின்றுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இப்படியே இருந்தால் தான் வந்து பூமிக்கு வந்து நீங்கள் இதில் இந்த பரதநாட்டியத்துக்கு வந்து கரெக்டான போஸ்லாம் கொடுக்குவீங்களா, இருந்தாலும் பூமி இல்லைன்னா கோவப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் படிக்கே போயிடுறாரு. இதுக்கப்புறம் வந்து போலீஸ் டிஎஸ்பி வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. யார் வீட்டுக்குனா சரச்சந்திரா வீட்டுக்கு வந்து ஒரு வளையல் கிடச்சிருக்கு, இந்த எஸ்ஐயை கொலை பண்ணது யார் அப்படின்னு தெரியறதுக்காக நாங்கள் வந்து வீட்டை வந்து சோதனை பண்ணத்தில் இந்த மாதிரி கிச்சனில் வந்து இந்த வளையல் மட்டும் ஒன்று கிடச்சிருக்கு, எந்த ஒரு கொலைகாரங்க இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணிட்டு போவாங்க, அந்த வளையல் தான் ஒரு லேடி தான் இந்த கொலை பண்ணியிருக்கா, அந்த லேடியோட வளையல் தான் இது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கவும் இவளுக்கு பயமாயிருது. எப்படி அதை நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், எங்களுக்கு போலீஸில் இதான் சொல்லி கொடுத்துருக்காங்க, எதுவும் யாராக இருந்தாலும் கொலை பண்ணுற போது ஒரு எவிடன்ஸை விட்டு போவாங்க, அதை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிவோம் கொலையாளி யார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு போலீஸு. இதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போகிற எபிசோடில் நடக்குதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.